ராமநாதபுரத்தில் இந்துக்கள் எம்பியான நவாஸ் கனி வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இன்று அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு, இந்துக்கள் மீது கெடுபிடி. இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினார் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம். இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறுவியா? வரலாற்றில் இடம்பெறும். இந்த ஆட்சி 2026 வரைக்கும் தான், 2026 வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஆட்சி. 26க்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்போம். 2026க்கு அப்புறம் இது முருகனுடைய ஆட்சியாக மாறப்போம். எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண கடுபிடி. பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இந்துக்களுக்கு உரிமை இல்லை, உரிமை கேட்டு போராடுகிறார்கள். இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறது என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன். இங்கே இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா? திருமுருகாற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலையை பத்தி சொல்லி 60 வீடுகளில் முதல் படை முருகா இந்த மலையை உனக்குடான்னு பாடியிருக்கான் தமிழ் புலவன். நாங்க வந்து தாசில்தார்ட்டை ஆர்டிஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்லப்பட தேவையில்லை. இல்லடா, திருமுருகாற்றுப்படையில சொல்லி சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு. 1947 வரைக்கும் இங்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வந்தது திருப்பரங்குன்றத்துல. 47க்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47, இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது 47 என்பதை வரலாறு நினைவில் தான் வச்சு. அதற்கப்புறம் இந்து முன்னணியில் வழக்கு தொடுத்தாங்க. 1994 வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியில திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை. இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு. 30 ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை. 2026 திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கணும். ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும். 1893 மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளக்கார ஒரு கெசட் வெளியிடுறான். அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல், MCLEANS. அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன். அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை, ஸ்ரீகந்தகிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கான். பாருங்க, நம்ம நாட்டில் எவ்வளவு மோசமான நிலைமை. ஏன் மலை முருகன் மலைடான்னு வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு. அவ்வளவு மோசமான நிலைமை. அந்த மெக்லினியஸ் மேனுவல்லே சொல்லி இருக்கிறான், இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதை கரப்டட் ஃபார்ம்ல, கெட்டுப்போன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்லினியஸ் மேனுவல் எழுதியிருக்காங்க. சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் ஃபார்ம். அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம், இந்த திமுகவுடைய ஆட்சி, இந்து விரோத ஆட்சி, அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லுதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு. இந்த வெற்றி மகத்தான வெற்றி. ஏதோ 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம், அங்கே முடியல இங்க மாத்திட்டாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. எங்க மாத்திரம் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்தக்கூடாது, நீங்க சென்னையில நடத்தணும்னு சொன்னாலும் இத்தனை ஆயிரம் பேர் அங்கேயே கூடியிருப்பான். திருப்பரங்குன்றம் முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார். அந்த மலை நம்மை காப்பாற்றியது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம், ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கும், இந்த ஆர்ப்பாட்டம் நிரூபிக்கும். அதனால இது ஒரு தொடக்கம் தான், முடிவு இல்லை. வருங்காலம் நமக்கு தான், இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது. துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன், ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன். துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரையும் தாய்மார்களையும் நான் பாராட்டுகிறேன். ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள். என்னை கைது செஞ்சுப்பாரு, என்னை சிறையில் அடைச்சிப்பாரு, என்னை வெட்டிப்பாரு, என்னைய குத்திப்பாருன்னு சொல்லி சவால் விட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாயிருக்கிறதுன்னா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் இந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருளி கொண்டிருக்கிறார்கள். இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பதை 2026 தேர்தலில் நாம் நிரூபிப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.